அன்பு, பிரீத்தி, பிரேமம், லவ், இஷ்க், மொஹபத், பியார், இப்படி அன்புக்கு இலக்கணமும் இலக்கியமும் ஆன ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு சின்ன கவிதையை சமர்ப்பிக்கிறேன். என் கரம் பிடிக்க வானத்திலிருந்து இறங்கி வந்தவரே, என் கரை போக்க தஞ்சீவனே எனக்காக தந்தவரே, என்னன்னு சொல்ல நீர் என் மேல வைத்த அன்பு, எப்படி சொல்ல உன் பேரன்பை. என் கால்கள் கல்லில் இடராதபடிக்கு தூதர்களை வைத்து பாதுகாத்து கொண்டீர். என் மனம் தளிர்ந்து போகாதபடிக்கு உன் வசனத்தை வைத்து காத்து கொண்டீர். என்னன்னு சொல்ல நீர் என் மேல் வைத்த அன்பு, எப்படி சொல்வேன் உன் பேரன்பு. தனிமையில் நான் அழும்போது என்னை தாயை போல தேற்றினீர். பாதையின்றி தெரியாமல் நிற்கும் போது என்னை தகப்பனை போல தோளில் சுமந்தீர். என்னன்னு சொல்ல நீர் என் மேல வைத்த அன்பு, எப்படி சொல்வேன் உன் பேரன்பை. இந்த காலகட்டத்தில் வாழும் இளைஞர்கள் வேலண்டைன்ஸ் டே அப்படின்னா கிஃப்ட் கொடுக்கறது, ஃப்ளவர் பொக்கே கொடுக்கறது, கிரீட்டிங்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது, அன்பை பரிமாற்றிக்கொள்ளது, பின்பு அந்த பொண்ணை மிஸ்யூஸ் பண்றது, இதெல்லாங்க உண்மையான அன்பு. சொன்னார்ல, அவரை சிலுவையில் அருந்து சித்திரவதை பண்ணும்போது, ஈட்டியால குத்தும் போது, பிதாவே இவர்களை மன்னியும், தான் செய்வது என்னவென்று அறியாமல் செய்கிறார், நம்மளை விட்டு கொடுக்காம பேசினார்ல, இந்த தூய்மையான அன்பு தாங்க உண்மையான அன்பு. நாம் தவறுகள் செய்யும் போது நம்ம தவறுகளை மன்னித்து மறக்கிறவர் உண்மையான அன்பு. தன்னோட 2 கரத்தை ஆணையால அறியும் போது நம்மளை விட்டு கொடுக்கணும்னு கூட யோசிக்கலங்க. விட்டு கொடுக்கறது வேற விஷயம், யோசிக்க கூட இல்லை. அதுதாங்க உண்மையான அன்பு. நான் என் வேலண்டைன் ஜீசஸ் தான் தெரிஞ்சு கொண்டேன். நீங்க முடிவு உங்க கையில்.